ஓகே, ஸ்ரீபாத சப்ததி 31வது ஸ்லோகம் இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். டோலா கேலி விதௌ ஹிமாச்சல ஷிலா தேசே சமப்யாஹதாத் பாதாக்ராத் தவ யானி யாவக ரச பிரஸ்யந்தனான் யம்பிகே தான் யப்யாகத சும்ப சங்கர பவத் ரக்தாம்பு விஸ்தாரணா பிந்து க்ஷேப நிபானி நந்த தமரி வந்தியானி வந்தாமஹே. डोला केलि विधौ हिमाचल शिलादेशे समभ्याहतात् डोला केलि विधौ हिमाचल शिला देशे समप्याहतात् पादाग्रातवयानि यावकरस प्रस्यन्दनान्यम्बिके बाधाकृतवयान् पादाक्रातवयानि यावाकरस प्रसन्तनाम् யாவகரச பிரஸ்யந்தனான் அம்பிகே. அம்பிகேன்னு சொல்லாமா இல்ல அம்பிகேன்னு சொல்லிக்கலாமா? பிரஸ்யந்தனானி அம்பிகே. சோ பிரஸ்யந்தனான் எம்பிகேன்னு வரும். பாதாக்ராத்தவயானி யாவகரச பிரஸ்யந்தனான்யம்பிகே. பாதாக்ராத்தவயானி யாவகரச யாவாக்கய சொல்றேன். யாவகரச பிரஸ்யந்தனான் யம்பிகே. தான்யப்யாகத சும்ப சங்கர பவத் ரக்தாம்பு விஸ்தாரணா. தான்யப்யாகத சும்ப சங்கர பவத் ரக்தாம்பு விஸ்தாரணா பிந்து க்ஷேப நிபானி நந்ததமரி வந்தியானி வந்தாமஹே. பிந்து க்ஷேப நிபானி நந்ததமரி வந்தியானி வந்தாமஹே. டோலா கேலி விதௌ ஹிமாச்சல ஷிலா தேசே சமப்யாஹதாத் பாதாக்ராத்தவயானி யாவகரச பிரஸ்யந்தனான் அம்பிகே. தான்யப்யாகத சும்ப சங்கர பவத் ரக்தாம்பு விஸ்தாரணா பிந்து க்ஷேப நிபானி நந்த தமரி வந்தியானி வந்தாமகே. டோலா ஒரு நிமிஷம். ரெண்டாவது லைன்ல அந்த ஃபர்ஸ்ட் வேர்டு மட்டும் பாதாக்ராத் தவ, அவ்வளவுதான். தவ சொல்றீங்க நீங்க. பாதாக்ராத் தவ, அவ்வளவுதான். சரியா? ஓகே ஓகே. डोला केलि विधौ हिमाचल शीलादेश शीला இல்ல शीला सारी शीलादेशे समप्याहतात् पादाक्रातवयानि यावकरस प्रस्यन्तनान् यम्बिके. தான்யப்யாகத சும்ப சங்கர பவத் ரக்தாம்பு விஸ்தாரணா பிந்து க்ஷேப நிபானி நந்த தமரி வந்தியானி வந்தாமகே. ஓகே, தேங்க்யூ மேம். ஓகே. சோ இமயமலையில அந்த அம்பாள் இமயமலையில ஊஞ்சல் ஆடின்னு இருக்காளாம். தேவி அப்படி ஆடின்னு இருக்கும்போது என்ன ஆறுது, அவளுடைய அந்த கால் இருக்கு இல்லையா, அந்த பாதத்தோட நுனி அங்க இருக்கிற அந்த பாறைகள் மேல போய் படுறதாம். அப்படி படும்போது என்ன ஆறுது, அம்பாளோட பாதத்துல அந்த லாக்ஷாரசம் அழகா பூசி இருக்கு இல்லையா, அந்த ரெட் கலர்ல லாக்ஷாரசம் பூசி இருக்கு. அவ கால் அந்த பாறையில போய் படுறதுனால என்ன ஆறுது, அந்த பாறையில எல்லாம் ரெட் 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 ரெட்டா புள்ளி புள்ளியா அந்த மாதிரி தெரியறதாம்.
சோ அத பார்த்துட்டு இப்போ மலைனாலே வந்து நிறைய இவாள்லாம் இருப்பா இல்லையா, யக்ஷர்கள் இருப்பா, கிண்ணறர்கள், கந்தர்வர்கள் எல்லாரும். சோ அந்த அவளுடைய ஒய்ஃப்ஸ், அதாவது தேவமாதர்கள் எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்து பார்க்கும் பொழுது அந்த ரெட் கலர்ல டாட் டாட்டா இருக்கு எல்லா பாறைகள்லயும். அத பார்த்த உடனே அவளுக்கு வந்து இது வந்து ஒரு அறிகுறி, அதாவது சும்பாசுரனோட போர் நடக்க போறது, அதுல அந்த போர்ல வந்து அப்பேற்பட்ட ரத்த வெள்ளம் பெருக போறது, அந்த அம்பாள் வந்து அவனை வதம் பண்ண போறா அப்படிங்கறதுக்கு ஒரு அறிகுறி தான் இந்த புள்ளிகள் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவ நினைச்சு மனசு ரொம்ப சந்தோஷப்படுறாளாம். எப்படி அவ ஊஞ்சல் ஆடும் பொழுது அந்த பாறையில அவ கால் படுறது, அந்த லாட்சாரசம் அங்கெல்லாம் வந்து அந்த பாறையில பட்டு புள்ளி புள்ளியா அங்கங்க இருக்கிறத பார்த்து, ஓஹோ இது வந்து ஒரு அறிகுறி, பின்னாடி சும்பன் வதப்பட்டு அவனோட ரத்த வெள்ளம் பெருக போறது, அம்பாள் வெற்றி கொள்ள போறா, அந்த சும்பாசுரனை வதைக்க போறா, அந்த இதை டினோட் பண்றதுக்கு தான் இது வந்து ஒரு அறிகுறியா தெரியறது. அதை நாங்களும் வணங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வணங்குறா வாழலாம். நெக்ஸ்ட் ஒன் போலாம். டோலா கேலிஷு எம் ஹிமாச்சல ஷிலா. சோ இங்கேயும் டோலா கேலிஷு தான் ஊஞ்சல் ஆடுறா. எம் ஹிமாச்சல ஷிலா லக்னம் வனேவாசி. நோன்னு இருக்கு, அந்த நோவை நகன்னு பண்ணிக்கோங்க. ஓகே. டோலா கேலிஷு எம் ஹிமாச்சல ஷிலா லக்னம் வனேவாசினஹ பக்தியா யோகி வராஸ் திரிபுண்ட்ர கலிதே லிம்பந்தி பாலாந்தரே. பாலா கிடையாது, பாலாந்தரே. யம் சித்த பிரமதாஸ் சமேத்ய திலகம் குர்வந்தி நத்வா முஹுஹு. அங்க விசர்க்கம் போடுங்கோ, அடுத்த லைன்ல இஸ் இருந்தா அடிச்சுடுங்கோ. முஹுஹு தம் தாக்ஷாயணி தே கதா நு பதயோ ரீக்ஷேய லாக்ஷாரசம். வெங்கட் சார். डोलाकेलिषु यं हिमाचलशिलालग्नं वने वासिनः. नमस्कार अक्का, हैप्पी बर्थडे. थैंक यू. डोलाकेलिषु यं हिमाचलशिलालग्नं वने वासिनः भक्त्या योगिवरास्त्रिपुण्ड्रकलिते लिम्पन्ति फालान्तरे. भक्त्या योगिवरास्त्रिपुण्ड्रकलिते लिम्पन्ति फालान्तरे. यं सिद्धप्रमदाः समेत्य तिलकं कुर्वन्ति नत्वा मुहुः. यं सिद्धप्रमदाः समेत्य तिलकं कुर्वन्ति नत्वा मुहुः. तं दाक्षायणि ते कदा नुपदयोरीक्षेय लाक्षारसम्. तं दाक्षायणि ते कदा नुपदयोरीक्षेय लाक्षारसम्. डोलाकेलिषु यं हिमाचलशिलालग्नं वने वासिनः भक्त्या योगिवरास्त्रिपुण्ड्रकलिते लिम्पन्ति फालान्तरे. यं सिद्धप्रमदा समेत्य तिलकं कुर्वन्ति नत्वा मुहुः. तं दाक्षायणि ते कदा नुपदयोरीक्षेय लाक्षारसम्. डोलाकेलिषु यं हिमाचलशिलालग्नं वने वासिनः भक्त्या योगिवरास्त्रिपुण्ड्रकलिते लिम्पन्ति फालान्तरे. यं सिद्धप्रमदा समेत्य तिलकं कुर्वन्ति नत्वा मुहुः.
तं दाक्षायणि ते कदानुपदयोर्ईक्षेयलाक्षारसम्. பியூட்டிஃபுல். Thank you. ஓகே. சோ இங்கேயும் வந்து அம்பாள் மலையில ஊஞ்சல் ஆடின்னு இருக்கா. அப்போ கால்ல இருக்கிற அந்த பாதத்துல பூசப்பட்ட லாக்ஷாரசம் வந்து அங்க இருக்கிற பாறைகள்ல அங்க படிஞ்சு காணப்படுறது. அவ கால் அதுல படுறதுனால அங்க அந்த ரெட் கலர் லாக்ஷாரசம் அந்த பாறை மேல படியது. சோ அந்த மலையில இமயமலையில எத்தனையோ யோகிகள் தவம் பண்ணிட்டு இருக்கா இல்லையா? சோ அவள்லாம் வந்து பாக்கறா. அந்த லாக்ஷாரசம் பாறையில அந்த செம்புள்ளிகளை பார்த்துட்டு அத ரொம்ப பக்தியோட அத தொட்டு தன் நெத்தியில வந்து குங்கும பிரசாதம் மாதிரி அவ பூசிக்கிறாளாம். அது வந்து அம்பாளுடைய பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாறையில இருக்கிற அந்த சிவப்பு எடுத்து அவ நெத்தியில பூசிக்கிறாளாம். அதே மாதிரி சித்தர்களுடைய மனைவிமார்கள் அவளும் வந்து அந்த லாக்ஷாரசம் அந்த பாறைய வந்து வணங்கி அந்த லாக்ஷாரசத்தை எடுத்து நெத்தியில மங்கள திலகமா அதை அணிஞ்சுக்கிறா அப்படின்னு சொல்றா. சோ அப்பேற்பட்ட புனிதம் வாய்ந்த அந்த பாத அடையாளங்களை தரிசிக்கும் பேரு எனக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாராயண பட்டத்திரி வேண்டிக்கிறார். அப்பேற்பட்ட உன்னதமான அந்த பிரசாதம் அத பார்க்கும் அந்த பேரு எனக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறார். தேவி துவம் முரவைரிண பிரணமனே யத் கிஞ்சி தா குஞ்சய ஸ்ரீபாதாம்புஜ பூஜன் இருந்ததுன்னா புஜன் மாத்திக்கோங்க. அது மன்யதாஸ்ய சிரசி த்வத் பாத லாக்ஷாஞ்சிதே ஸ்ரீபூம்யோ ரிதர பிரணாம கிருதமித் யன்யோன்ய மாசங்கயா ரோஷ வியாக்குலயோஸ் சிரம் ச பகவான் ஜாயேத பர்யாகுலஹ. வெங்கடேஸ்வரன் சார். மியூட் போட்டிருந்தான்னு நினைக்கிறேன். விஜயலட்சுமி ரவிசங்கர் மேம். எஸ் மேம். தேவி த்வம் முரவைரிணः பிரணமனே யத்கிஞ்சிதா குஞ்சய தேவி த்வம் முரவைரிணः பிரணமனே யத்கிஞ்சிதா குஞ்சய ஸ்ரீபாதாம்புஜமன்யதாஸ்ய சிரசி த்வத்பாதலாக்ஷாஞ்சிதே ஸ்ரீபாதாம்புஜமன்யதாஸ்ய சிரசி த்வத்பாதலாக்ஷாஞ்சிதே ஸ்ரீபூம்யோரிதர பிரணாம கிருதமித்யன்யோன்யமாசங்கயா ஸ்ரீபூம்யோரிதர பிரணாம கிருதமிதி அத பிரிச்சோன்னா கிருதமிதி அந்யோன்யமாசங்கயா சேர்த்து சொன்னேன்னா கிருதமித்யன்யோன்ய இத்தியனே வந்துடும். ஸ்ரீபூம்யோரிதர பிரணாம கிருதமித்யன்யோன்ய கிருதமித்தோட நிறுத்திக்கோங்க. யன்யோன்யவை வச்சுக்கோங்க. ஸ்ரீபூம்யோரிதர பிரணாம கிருதமித்யன்யோன்யமாசங்கயா கிருதமித்யன்யோன்ய ஸ்ரீபூம்யோரிதர பிரணாம கிருதமித்யன்யோன்யமாசங்கயா. கரெக்ட். ரோஷ வியாக்குலயோஸ்சிரம் ச பகவான் ஜாயேத பர்யாகுலஹ ரோஷ வியாக்குலயோஸ்சிரம் ச பகவான் ஜாயேத பர்யாகுலஹ. தேவி த்வம் முரவைரிணः பிரணமனே யத்கிஞ்சிதா குஞ்சய ஸ்ரீபாதாம்புஜமன்யதாஸ்ய சிரசி த்வத்பாதலாக்ஷாஞ்சிதே ஸ்ரீபூம்யோரிதர பிரணாம கிருதமித்யன்யோன்யமாசங்கயா ரோஷ வியாக்குலயோஸ்சிரம் ச பகவான் ஜாயேத் பர்யாகுலஹ. ஜாயேதமா. ஓகே மேடம், இன்னொரு வாட்டி சொல்றேன். தேவி த்வம் முரவைரிணः பிரணமனே யத்கிஞ்சிதா குஞ்சய
श्रीपादाम्बुजमन्यतास्य शिरसि त्वत्पादलाक्षाञ्जिते श्रीभूम्योरितरप्रणामकृतमित्यन्योन्यमाशङ्कया रोषव्याकुलयोश्चिरं च भगवान् जायेत पर्याकुलः ஓகே, அவருடைய அப்பேற்பட்ட ஒரு கற்பனை நம்மளுக்கு சிரிப்பா வருது. பட் எப்படியெல்லாம் யோசிக்கிறார் பாருங்கோ. அதாவது அம்பாளுடைய பாதத்தை எல்லாருமே பிரம்மா விஷ்ணு சிவன் மும்மூர்த்திகளும் வந்து வணங்குவா. அந்த மாதிரி விஷ்ணு பகவான் வணங்கும் பொழுது இவர் என்ன சொல்ற, உன் காலை வந்து கொஞ்சம் உள்ள மடக்கிக்கோ, அதுதான் நல்லதுன்னு எனக்கு படுறது அப்படின்னு பட்டத்ரி சொல்றார் அம்பாள் கிட்ட. அவர் மடங்க வரும்பொழுது காலை நீ கொஞ்சம் மடக்கிக்கோ. ஏன் அப்படி சொல்றார் அப்படின்னா, இல்லைன்னா அவரோட தலைமுடியில வந்து அம்பாளுடைய அந்த திருவடியுடைய லாட்சாரசம் வந்து தலையில கொஞ்சோண்டு ஒட்டின்றோம். அதனால அவரோட குடும்பத்துல வந்து பெரிய வம்பு தான் ஏற்படும். ஏன்னா அவர் ஸ்ரீதேவி பூதேவி 2 மனைவி இருக்கா. சோ அவளுக்கு ஒருத்தருக்கு வந்து இன்னொருத்தர் மேல சந்தேகம் வரும். ஓஹோ, ஊழல் பொழுதுல ஸ்ரீதேவியுடைய கால்ல அவர் விழுந்திருக்காரோன்னு அவ கோச்சுப்பா. அதே மாதிரி ஆஹ் அவ பூதேவியும் அதே மாதிரி இது கோச்சுப்பா. அது மாதிரி 2 பேரும் அவளுக்கு உடம்பு, அதனாலேயே அவ கோச்சுப்பா. அவளுக்குள்ள ஒரு பொறாமையும் கோபமும் வருத்தமும் பொங்கி எழும். சோ அது காரணமே புரியாம ரொம்ப அவ குழம்பி போய் நிப்பா. அதனால இந்த சண்டையை தவிர்ப்பதற்காக தான் நான் இந்த யோசனையும் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு அம்பாள் கிட்ட. அவர் வந்து கால்ல விழுந்தாருன்னா நீ காலை கொஞ்சம் மடக்கிக்கோ, இல்லைன்னா உன் கால்ல இருக்கிற லாட்சாரஸ் அவர் தலையில பட்டு அவாக்குள்ள வந்து தேவையில்லாம ஒரு பொறாமையும் கோபமும் வரும். ஒருத்தர் இது பண்ணிப்பா. என்ன ஏதுன்னு புரியாம இந்த தேவையில்லாத சச்சரவை தவிர்க்கலாமேன்னு தான் எனக்கு இப்படி தோன்றது. நான் உனக்கு சொல்றேன், எப்பேற்பட்ட ஒரு உரிமை எடுத்துண்டு, அதாவது அம்பாளை வந்து தன்னுடைய ஒரு ஆஹ் நல்ல ஒரு தோழியா, ஒரு கடவுளா, ஒரு எல்லாமாவும் தனக்கு ரொம்ப நெருங்கியவாளா நினைக்கும் பொழுதுதான் இந்த மாதிரி நம்மளுக்கு யோசனை, எனக்கு இப்படி தோன்றது, நீ இப்படி பண்ணா நல்லா இருக்குமேலாம் சொல்லுவோம் இல்லையா. அப்ப எப்பேற்பட்ட அவருக்கு அம்பாள் மேல ஒரு அந்த ஈடுபாடும் பக்தியும் இருந்தா இவ்வளோ உரிமையோட எனக்கு இப்படி ஒரு யோசனை தோன்றது, நீ இப்படி பண்ணே அப்படின்னு உரிமையா சொல்றாரு. நெக்ஸ்ட் போலாம். प्रागुद्वाह विधौ हिमाचल सदस् यस्माधिरोपाय यत् இத்து போட்டுக்கோங்க, ஏன்னு இருக்கு, எத் இத்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் லைன்ல ஒரு இன்னுன்னு ஒண்ணு இருக்கு, அதை அடிச்சுடுங்க, வெறும் ந மட்டும் இருக்கட்டும். ந ஸ்பிரக்ஷ்யாமி வியத் துனி மிதி புனஸ் சத்யம் விதாத்தும் ச யத் दैत्योत्क्षेपण साहसे विरचिते संवाहनार्थं च यत् तत् पाद ग्रहण त्रयं विजयते शर्वेणि शर्वाणि ते. विशालमामि मैम. प्रागुद्वाह विधौ हिमाचल सदस्यश्माधिरोपाय यत् प्रागुद्वाह विधौ हिमाचलसदस् यस्माधिरोपाय यत् न स्प्रक्ष्यामि वियद्धुनीमिति पुनः सत्यं विधातुं च यत् न स्प्रक्ष्यामि वियद्धुनिमिति पुनः यद्धुनीमिति पुनः वियद्धुनिमिति पुनः सत्यं विधातुं च यत् दैत्योत्क्षेपण साहसे विरचिते संवाहनार्थं च यत् दैत्योक्षेपण साहसे विरचिते संवाहनार्थं च यत्
तत्पादग्रहणत्रयं विजयते शर्वे निशर्वाणि ते। तत्पादग्रहणत्रयं विजयते शर्वेणि शर्वाणि ते। प्रागुद्वाह विधौ हिमाचलसदस् यस्माधिरोपाययत् न स्प्रक्ष्यामि वियद्धुनीमिति पुनः सत्यं विधातुं च यत् दैत्योत्क्षेपणसाहसे दैत्योत्क्षेपणसाहसे विरचिते संवाहनार्थं च यत् संवाहनार्थं च यत् तत्पादग्रहणत्रयं विजयते शर्वेणि शर्वाणि ते। प्रागुद्वाह विधौ हिमाचलसदस् यस्माधिरोपाययत् न स्प्रक्ष्यामि वियद्धुनीमिति पुनः सत्यं विधातुं च यत् दैत्योत्क्षेपणसाहसे विरचिते संवाहनार्थं च यत् तत्पादग्रहणत्रयं विजयते शर्वेणि शर्वाणि ते. Thank you. 34th ஸ்லோகம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்லோகம். இதோட அர்த்தம் கேட்கும் போதே அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதாவது என்னன்னா, சிவபெருமான் வந்து அந்த தேவியோடைய திருவடியை வந்து 3 சந்தர்ப்பங்கள்ல அவர் அம்பாளுடைய பாதத்தை பிடிச்சு கொண்டாராம். 3 இன்ஸ்டன்சஸ்ல. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா சொல்றேன். முதல் வந்து சிவபெருமான் அந்த அம்பாளை தேவியை ஹிமவானுடைய அரசவையில் திருமணம் செய்து கொண்டார். அப்போ திருமணத்துல கல்யாண பொண்ணு அம்மி மிதிக்கிறார். அம்மி மிதிக்கிறதுங்கிறது ஒரு சடங்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ அப்போ வந்து சிவபெருமானே அவளோட பாதத்தை பற்றி அந்த அம்மி கல்லு மேல வைக்கிறார். சோ இந்த அது எதுக்காக அந்த மாதிரி அம்மி பாதத்தை தூக்கி அம்மி மேல வச்சு இது பண்றா அப்படின்னா, இது நம்மளுக்கு தெரியும். அந்த அம்மிக்கல் மாதிரி உறுதியான உள்ளத்துடன் வாழ்க்கையோட மேடு பள்ளங்களை இன்ப துன்பங்களை எல்லாம் எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கறத சிம்பலைஸ் பண்றதுக்கு தான் நம்மளுடைய ஒவ்வொரு ரிச்சுவலுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. சோ இந்த ஒரு அர்த்தத்தினாலதான், ஏன்னா அம்மிங்கிறது அவ்வளோ ஒரு உறுதியான ஸ்டஃப் இல்லையா. சோ அந்த பாதத்தை எடுத்து வைக்கும் பொழுது வாழ்க்கையில எப்பவுமே ஒரு உறுதியான இது, எப்பேற்பட்ட நிலையிலையும் அந்த உறுதியோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக பண்ற ஒரு இது. சோ அந்த டைம்ல அம்பாளுடைய பாதத்தை பிடிச்சாராம். முதல்ல அந்த சடங்குல முதல்ல அவர் அம்பாளுடைய பாதத்தை பிடித்தார். அடுத்தது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த ஊடல் பொழுதும் பொழுது, அதாவது கங்கைய வந்து தலையில வச்சுருந்ததுனால அவக்குள்ள வந்து ஒரு ஊடல் வந்தது. அப்போ அந்த ஊடலை தீர்க்கறதுக்காக அம்பாளோட பாதத்தை பிடித்து கொண்டு இனிமே அந்த கங்கையை நான் தொடமாட்டேன் அப்படின்னு சபதம் பண்ணினாராம். சோ அப்போ 2வது வாட்டியா அம்பாள் பாதத்தை பிடிச்சார் ஊடல் பொழுதுல. 3வது பொழுது என்ன அப்படின்னா, அம்பாள் வந்து மகிஷாசுரனை வந்து வதம் பண்ணினா இல்லையா. எப்படி பண்ணா, பாதத்தால மிதிச்சு துவைச்சு அவனை கொன்னா. அப்ப வந்து வானத்துல எல்லா தேவர்கள்லாம் ஆடி பாடி அப்படி கொண்டாடினா. ஆனா சிவபெருமான் கணவர் இல்லையா. சோ மனைவியோட அந்த தாமரை போன்ற அந்த மலரடி எவ்வளோ நொந்திருக்கோ பாவம், அந்த உதைச்சிருக்காளே, அவளுக்கு கால் வலிக்கிறதோ அப்படின்னு ஒரு கவலை. சோ அப்ப அன்போட என்ன பண்ற, அந்த பாதத்தை தன்னோட மடி மேல வச்சு தடவி கொடுக்கிறாராம். சோ அது 3வது தருணம் அம்பாளுடைய பாதத்தை அவர் பற்றி கொண்டது. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க படிக்கும்போது. அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி முதல் இது வந்து கல்யாணம் போது, 2வது வந்து ஊடல் பொழுது, 3வது வந்து அசுரனை வதம் பண்ண உடனே அம்பாளுக்கு பாதம் வலிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு காலை எடுத்து தன்னோட மடி மேல வச்சு காலை மெதுவா வருடி கொடுத்தார். சோ இந்த 3 நிகழ்ச்சிகளையும் சொல்லி இங்கே சொல்ற அப்பேற்பட்ட சிறப்பு பெற்ற அந்த பாதங்கள். 35 போலாம். சும்பஸ்தே கில தேவி ராக கலஹே பாத பிரஹாரோத்சவம்
लब्धुं काङ्क्षितवा नुपाय मिह खल्वज्ञो न विज्ञातवान् यद्यायोत्स्यत घोर माहिष वपुर्धारी स वैरी ततः प्राघानिष्यत मूर्ध्नि कोमल रुचा पादारविन्देन ते ஐஸ்வர்யா மேம். शुम्भस्ते किल देवि रागकलहे पादप्रहारोत्सवम् शुम्भस्ते किल देवि रागकलहे पादप्रारोहस्तवम् पादप्रहारोत्सवम् पादप्रहारोत्सवम् लब्धुं काङ्क्षितवानुपायमिह खल्वज्ञो न विज्ञातवान् लब्धुं काङ्क्षितवानुपायमिह खल्वज्ञो न विज्ञातवान् यद्यायोत्स्यत घोरमाहिषवपुर्धारी स वैरी ततः यद्यायोत्सय ओके यद्यायोत्सय घोर यद्यायोत्स्यत யோத் வரைக்கும் வச்சுக்கோங்க, அப்புறம் ஸ்யதன்னு வச்சுக்கோங்க. यद्यायोत्स्यत கரெக்ட். घोरमाहिष वपुर्धारी स वैरी ततः प्राघानिष्यत मूर्ध्निको मलरुचा पादारविन्देन ते प्राघानिष्यत मूर्तिन कोमलरुचा पादारविन्देन ते. करेक्टா மேம்? ட்ரை பண்ணுங்க. ओके. शुम्भस्ते किल देवि रागकलहे पाद प्रहारोस्तवम् लब्धुं काङ्क्षितवानुपायमिह खल्वज्ञो न विज्ञातवान् यद्यायोत्स्यत घोरमाहिषवपुर्धारी स वैरी ततः प्रागानिष्यत मूर्ध्नि कोमलरुचा पादारविन्देन ते शुम्भस्ते किल देवि रागकलहे पादप्रहारोत्सवम् लब्धुं काङ्क्षितवानुपायमिह खल्वज्ञो न विज्ञातवान् यद्यायोत्स्यत घोरमाहिषवपुर्धारी स वैरी ततः प्रागानिष्यमूर्ध्नि मूर्धनि कोमलरुचा இல்ல சாரி மேம். प्रागानिष्यत मूर्ध्नि कोमलरुचा पादारविन्देन ते. மூணாவது லைன்ல அந்த முதல் வார்த்தை வந்த உடனே ஐஸ்வர்யாக்கு ஒரு டென்ஷன் வரும். அத நல்லபடியா சொல்லி முடிச்சிடுவோம். அதுக்கு அப்புறம் வண்டி தடம் புரண்டு போயிடும். இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் கோரங்கிறது கேரன் வரும். यद्यायोत्स्यत घोरमाहिषवपुर्धारी स वैरी ततः यद्यायोत्स्यत घोरमाहिषवपुर्धारी स वैरी ततः प्रागानिष्यत मूर्ध्नि कोमलरुचा पादारविन्देन ते. பியூட்டிஃபுல். ஓகேவா?
தேங்க்யூ மேம். அழகா வருது. டென்ஷன் தான், டென்ஷன்னால தான் தப்பு வருது. டென்ஷனே வேண்டாம். ஓகே மேம். ஓகே மேம். ஓகே. சோ இங்க வந்து தேவி மகாத்மியத்துல நம்மளுக்கு லாஸ்டா உத்தர சரித்திரத்துல வர சும்பவதத்தை பத்தி இங்க சொல்றா. சோ அதுல என்ன ஆகும், சும்பன் அப்படிங்கிற அந்த அசுரன் இருக்கான் இல்லையா, அம்பாளைய கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறான், தூதுவனை அனுப்புறான். அப்ப வந்து தூதுவன் வந்து சொல்றான் அம்பாள் கிட்ட, ஒழுங்கா நீயே வந்து ஆஹ் வந்து எங்க தலைவரை நீ கல்யாணம் பண்ணிக்கவா, இல்லைன்னா உன் தலைமுடிய பிடிச்சு இழுத்துட்டு போவேன் அப்படின்னு சொல்றான். அவ சும்பன் சொன்ன மாதிரி இல்லையா. சோ அம்பாள் வந்து என்ன பண்றா, சிரிச்சுண்டே நீ வா நீ வா நான் பாத்துக்கிறேன், நீ ஒண்ணும் என்ன கஷ்டப்பட்டு இழுத்துன்னு போவேனா, அவனை போருக்கு வர சொல்லு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சிரிச்சுண்டே சொல்றான். இதெல்லாம் நம்மளுக்கு தேவி மகாத்மியத்திலேயே வருது. சோ இங்கே வந்து இவர் வந்து ஒரு கற்பனை என்ன அப்படின்னு சொல்றார் அப்படின்னா, அவன் ஏன் அப்படி வந்து அம்பாளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டான் அப்படின்னா, சிவபெருமான் மாதிரி தானும் வந்து அந்த ஊடல் போது அம்பாளோட பாதத்துல வணங்கி அந்த அம்பாளுடைய திருவடியோடைய அந்த உதையை பெறணும் அப்படிங்கிற அந்த ஆசையம். அதனாலதான் அம்பாளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவனுக்கு இதுவான். ஆனா இவர் உடனே சொல்றார், அந்த முட்டாளுக்கு அது அவ்வளோ ஈஸியான வேலைங்கிறது தெரியல, அத சுலபமா அடையறதுக்கு அவன் என்ன பண்ணலாம், மகிஷாசுரன் மாதிரி அம்பாளோட சண்டை போட்டு பண்ணினாலே வந்து அவளோட அந்த அழகான திருவடி அவன் தலையில நன்னா உதைச்சிருக்குமே, அப்படி பேசாம போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் கற்பனையில சொல்றார். எப்படி எல்லாம் கற்பனை பண்றார் பாருங்க. அதாவது அந்த சிவபெருமான் வந்து அந்த ஊடல் பொழுதுல வணங்கும் பொழுது அம்பாள் வந்து அவர் தலையில உதைக்கிறாராம். அந்த மாதிரி தனக்கும் கிடைக்கணும், அந்த பாத ஸ்பர்சம் கிடைக்கணுங்கிறதுக்காக அம்பாளை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறான். அந்த ஸ்பர்சம் கிடைக்கணும்னா நீ ஏண்டா இப்படி கஷ்டமான இதை எடுத்துக்கிற, நேரா அவளோட போர் புரி, அவ உன்னை வதம் பண்ணும்போது அந்த பாதம் உன் தலையில படதான் போறது, அப்படி ஈஸி சுலபமான ஒரு வழி போலாமே, நீ எதுக்கு இப்படி போற அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ற. நெக்ஸ்ட் அநியாயத்துக்கு கற்பனை. அடுத்ததும் பயங்கர பயங்கர கற்பனை தான். ஆனம் ரே கிரிஷே பத பிரஹரணே தத்தே பவத்யா ருஷா நாதே கிம் மகிஷோஹமித். ஹான்னு இருக்கு, ஹா கிடையாது, அது வெறும் ஹ தான். மகிஷோஹமித் த்யபிஹிதே தேவேன தஸ்மின் க்ஷணே ஆலிஷ் வாகலித ஸ்மிதாசு புனரவ் யுத்தாம புஷ்யத் ருஷஹ. அங்க ஒரு விசர்க்கம் போட்டுக்கோங்க எண்டுல, அடுத்த லைன்ல இஸ் இருந்தா அடிச்சுடுங்க. தன் மௌலவ் ஜயதி த்விதீய மபி தே பாதாப்ஜ சந்தாடனம். பழமேலு மாமி. ஆனம் ரே கிரிஷே பத பிரஹரணே தத்தே பவத்யாருஷா. ஆனம் ரே கிரிஷே பத பிரஹரணே தத்தே பவத்யாருஷா நாதே கிம் மகிஷோஹமித்யபிஹிதே தேவேன தஸ்மின் க்ஷணே. நாதே கிம் மகிஷோகமித்யபிஹிதே தேவேன தஸ்மின் க்ஷணே ஆலிஷ்வாகலித ஸ்மிதாசு புனரப்யுத்தாம புஷ்யத்ருஷஹ. ஆலிஷ்வாகலிதஸ்மிதாசு புனரப்யுத்தாம புஷ்யத்ருஷக தன்மௌலௌ ஜயதி த்விதீயமபி தே பாதாப்ஜ சந்தாடனம். தன்மௌலௌ ஜயதி த்வதீயமபி தே பாதாப்ஜ சந்தாடனம். ஆனம் ரே மாமி மாமி த்வதீய இல்ல, த்விதீய த்விதீய. இத் போட்டிருக்கு.
அதான் द्वितीयमपि ते पादाब्ज सन्ताडनम् आनम्रे गिरिशे बद प्रहरणे दत्ते भवत्यारु पद आनम्रे गिरिशे पद प्रहरणे दत्ते भवत्यारुषा नादे किं महिषोहमित्यबहिदे यभिहिते देवेन तस्मिन् क्षणे आलिश्वाकलितस्मिदासु पुनरप्युत्तमपुष्यतृषः तन्मौलौ जयति द्वितीयमपि ते पादाब्ज सन्ताडनम् आनम्रे गिरिशे बद प्रहरणे तत्ते भवत्यारुषा नाते किं महिषोहमित्यभिहिते देवेन तस्मिन् क्षणे आलिश्वाकलितस्मिदासु पुनरप्युत्तमपुष्यतृषः तन्मौलौ जयति द्वितीयमपि ते पादाब्ज सन्ताडनम्. ஓகே, சோ இதுவும் ஒரு அதீத கற்பனை. மனுஷாதான் இப்படி நடந்துக்கிறோம்னா பகவானுக்கும் அதே நிலைமைதான். என்ன அப்படின்னா, ஊடல் பொழுதுல சிவபெருமான் வந்து அம்பாளுடைய பாதத்துல விழறா இல்லையா? அப்போ அம்பாள் அந்த பாத கமலத்தால அவரோட தலையில உதைக்கிறார். அப்போ வந்து சிவபெருமான் உடனே வந்து ஒரு ஜோக்கா அம்பாள்கிட்ட கேக்குறாராம், நான் என்ன மகிஷாசுரன் நினைச்சியா உன் காலால உதைச்சு நசுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாளாம். அத கேட்டு அவளுடைய தோழியர்லாம் பின்னாடி நின்று இருக்கா. கேட்ட உடனே பகன்னு சிரிக்க ஆரம்பிச்சுட்டாலாம். கொஞ்சம் அதாவது தற்சணமே உடனேவே அவ அதை கேட்ட உடனே சிரிப்பை அடக்க முடியல, சிரிச்சுட்டா பயங்கரமா எல்லாரும். சோ அவ உடனே ஏற்கனவே அம்பாளுக்கு கோவத்துலதான் இப்பவே கிளம்புறாருன்னு சொன்னாரு. மியூட் போட்டுக்கோங்க மாமி, அலமேல மாமி மியூட் போட்டுக்கோங்க. சோ ஏற்கனவே வந்து அம்பாளுக்கு அவர் மேல கோபம். இப்போ இவாளும் சேர்ந்து சிரிக்கிறதுனால எல்லாருமா சேர்ந்து நம்ம பரிகாசம் பண்றா அப்படின்னு அம்பாளுக்கு தோன்றதான். கோபம் ஜாஸ்தியா போயிடுத்து. அந்த ஜாஸ்தியா ஆனத்தோடைய பலன் என்னன்னா இன்னொரு விழுறது சிவபெருமானுக்கு. சோ அடுத்த அடி அவருக்கு தலையில சிரசுல விழருது. ஒரு வாட்டி உதைச்சதுக்கு அவர் சொல்றாரு, நீ என்ன மகிஷாசுரன் நினைச்சுட்டியா, இப்படி போட்டு உதைக்கிற நசுக்கிற அப்படின்ட்டு. அவள்லாம் சிரிச்ச உடனே ஐயோ நம்மள பாரு கிண்டல் பண்றா இவர்னால அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விடுறா அம்பாள். சோ மனுஷாளுக்கு தான் இந்த கஷ்டம்னா அம்பாளும் சிவபெருமானுக்கு அதே தண்டனையை தான் கொடுக்குறா. இது வந்து இவரோட கற்பனை. நெக்ஸ்ட், பாதாக்ரம் தவ சங்கர ஸ்ரம வஷா தாக்ஷாரி லாக்ஷாரசம் விந்யஸ்தம் மிருக நாய கோபரி சிராத் ஜீயா தகேந்திராத்மஜே யத் காந்த்யைவ ச லோஹிதோ மிருகபதிர் தைத்ய பிரஹாரோத்கலத்து. இத்து போட்டு முடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் லைன்ல இது இருக்கிறது அடிச்சுடுங்கோ. ரக்தாம்ப கணிகா வஹன் நபி ததா நாமானி வைமானிகைஹி. அனிதா கோபி மேம். பாதாக்ரம் தவ சங்கர ஸ்ரமவசாதாக்ஷாரி லாக்ஷாரசம். அனிதா கோபி மேம். அனிதா உங்களுக்கு நெட் ப்ராப்ளம் இருக்கு, அடுத்த வாழ கூப்பிடுறேன்மா. கூப்பிட்டுமா மேம்? எஸ். அருணா ஜெயராம் மேம். ஆமா.
பாதாகிரம் தவ சங்கர ஸ்ரமவசாதாக்ஷாரிலாக்ஷாரசம் पादाग्र तव सङ्गरक्षमवशा दाक्षारिलाक्षारसम् विन्यस्तं मृगनायको परिचिराज्जीयादगेन्द्रात्मजे विन्यस्त्रं मृगनायकोपरिचिरा जीयादगेन्द्रात्मजे यत्कान्त्यैव च लोहितो मृगपतिर्दैत्यप्रहारोद्गलत् यत्कान्तैव लोहितो मृगपतिः यत्कान्त्यैव च यत्कान्तैव च दैव च लोहि दैत्यै यत्कान्त्यै यत्कान्त्यै यत्कान्त्यैव च यत्कान्त्यैव च लोहितो लोहितो मृगपतिर् दैत्यप्रहारोद्गलत् दैत्यप्रहारोदलत् रोद्गलत् रोद्गलत् रोद्द கிடையாது இது க Okay. रक्ताम्भ कणिकावहन्नपि तथा दत्ताम्बकणिकावहन्नपि तथा नामानि वैमानिकैः नामानि वैमानिकैः पादाग्रं तव सङ्गरक्षमवशा दाक्षारिलाक्षारसम् विन्यस्तं मृगनायकोपरिचिरा जीयादगेन्द्रात्मजे यत्कान्त्यै இதுல மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு எனக்கு. அப்படியா? காந்தியைவ ச லோஹிதோ ச இல்ல ஈன்னு இருக்கு. ஓகே ச போட்டுக்கோங்க. ஓகே போட்டுனது. यत्कान्त्यैव च लोहितो मृगपति दैत्यप्रहारोदल रोदल रोदगलत् ஓகே ரோத்கலத். எஸ் டக்குன்னு எழுத முடியாது. ஓகே दैत्यप्रहारोद्गलत् दत्ताम्रकणिकावहन्नपि तथा नामानि वैमानिकैः. ஒரு வாட்டி. ஓகே. पादाग्रसव सङ्गरक्षमवशा दाक्षारिलाक्षारसम् विन्यस्तं मृगनायकोपरिचिरा जीयादगेन्द्रात्मजे यत्कान्त्यैव च लोहितो मृगपति दैत्यप्रहारोद्गलत् दत्ताम्रकणिकावहन्नपि तथा नामानि वैमानिकैः. பியூட்டிஃபுல். ஓகேவா? சோ இதுக்கு என்ன சொல்றா அப்படின்னா, அம்பாள் அந்த அசுரனோட போர் புரிஞ்சுட்டா, சும்பாசுரனோட போர் புண்ணி அவனை வதம் பண்ணிட்டா. களைச்சு போய் என்ன பண்றா, அந்த பாதத்துக்கு ஒரு இது சப்போர்ட் தேவைப்படுறது, என்ன பண்றா, தன்னோட பாதத்தை அந்த சிங்கத்தோட முதுகுல வைக்கிறாளாம். சோ அந்த பாதம் ஏற்கனவே செக்கச்சவேர்னு இருக்கும், அம்பாளோட பாதம் தாமரை மாதிரி. அதுல அந்த லாக்ஷாரசமும் பூசியிருக்கா, அது இன்னும் செக்கச்சவேர்னு இருக்கு. சோ அந்த பாதம் சுத்தி பார்த்தோம்னா அப்படியே ரெட்டிஷ் ஒரு பிரைட்னஸ், அவ்வளவு செக்கச்சவேர்னு ஒரு ஒளி. சோ அந்த ஒளியினால என்ன ஆகுது, பாதத்தை சிங்கத்தோட முதுகுல வைக்கிறா பாருங்கோ, அவ முதுகு முழுக்க சிவப்பா தெரியறதா அந்த பிரைட்னஸ்ல. சோ திருப்பியும் போர் நடக்கிற போர் ஓகே, அது போர் முடியல. போருக்கு நடுவுல அம்பாள் ரெஸ்ட் எடுக்கும் போது இந்த மாதிரி கால் வைக்கிறா. சோ போர் அப்புறம் திருப்பியும் தொடரும் பொழுது சிங்கமும் அதோட பங்குக்கு அந்த வாகனம் இல்லையா, சோ அதுவும் சண்டை போடுறது, சண்டை போட்டு எத்தனையோ அசுரர்களை கொல்றது. அதே மாதிரி அதுக்கும் நிறைய அடி விழறது. அதனால அது உடம்புலயும் இரத்த பெருக்கு இருக்கு. சோ அந்த உடம்பு செவந்து இருக்கு இல்லையா,
சோ அத பார்த்த உடனே வானத்துல இருக்கிறவா எல்லாரும், அதாவது தேவர்கள் எல்லாம் வந்து போற பார்த்துன்னு இருக்கா இல்லையா, அவளுக்கு வந்து அந்த சிங்கம் சண்டை போட்டு அடிபட்டு வந்த அந்த குருதிங்கிறதே அவளுக்கு தெரியலையாம் ஏற்கனவே. ஏன்னா அம்பாளுடைய பாதம் வச்சதுனால சிவந்த அந்த முதுகுன்னு நினைச்சுட்டு இருக்காளே தவிர அந்த சிங்கத்துடைய அந்த வீர தீர செயல்கள் தெரியாமலே போய்விட்டது அப்படின்னு குறப்பட்டு சொல்ற இந்த கவி. நீ பாரு, நீ இப்போ உனக்கு ரெஸ்டுக்காக அவர் மேல அந்த சிங்கத்து மேல வச்ச நீ உன் கால முதுகு செக்க செவேர்னு தெரியறது. பாவம், அது கஷ்டப்பட்டு போர்ல அவ்வளோ சண்டை போட்டு அவ்வளோ அசுரர்களை கொண்டு அத்தனை இதுவும் வாங்கியிருக்கு, குருதியும் ஓடுறது மேல அடிபட்டிருக்கு, அதனால ரத்த வெள்ளமும் இருக்கு. ஆனா மேலேந்து பார்க்கக்கூடிய தேவர்கள் வந்து இது உன் பாதத்துடைய அந்த லாட்சரச ஒளிதான் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்காளே தவிர அது உண்மையா அடிபட்டு அவ்வளோ சண்டை போட்டுதுங்கிற அந்த அதனுடைய அந்த வீரம் வந்து தெரியாமையே போயிடுறது பார் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் கிட்ட ஒரு குறையா சொல்ற இந்த கவி. எல்லாமே அதீத கற்பனை. அப்பா, ஒரு பாதத்தை வச்சு இவ்வளோ கற்பனைகள், இத்தனை விதமா யோசிக்க முடியுமா அப்படின்னு. ஒவ்வொரு ஸ்லோகத்திலயும் ஒரு ஒரு மாதிரி இருக்கு பாருங்க கதை. அடுத்தது என்ன சொல்ல போறாங்கிற மாதிரியே தோன்ற மாதிரி. ஓகே, இன்னைக்கு இதோட நிறுத்திக்கலாம். யாரா ஒருத்தர் இது சொல்லுங்க. पदभ्रष्टं मात्राहीनं तु यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवी नारायणी नमोऽस्तुते। विसर्गबिन्दुमात्राणि पदपादाक्षराणि च न्यूनानि चातिरिक्तानि समश्व परमेश्वरी। अन्यथा शरणं नास्ति, त्वमेव शरणं मम, तस्मात् कारुण्यभावेन रक्ष रक्ष परमेश्वरी। सर्वं श्रीजगदम्बार्पणमस्तु। ओं तत्सत्। Thank you. Thank you, ma'am. Thank you, Ma'am, ma'am. happy birthday. Namaskaram.